4 ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுல முதலாவதாக தாமாரை குறித்து பார்க்கிறோம். இந்த தாமார் ஏன் இந்த இடத்துல வராங்க, ஏன் அவங்க பேர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது என்ன அவ்வளவு விசேஷம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். தாமாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 38ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவங்க 38ஆம் அதிகாரத்துல இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள், அந்த அதிகாரம் முழுக்க யூதாவுக்கும் தாமாருக்கும் நடுவில் நடக்கிறதான சம்பவங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாமாரை பத்தி இந்த இடத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தாமார் யூதாவினுடைய மருமகளாக இருக்கிறார்கள். சில விஷயங்களை நாம் இங்கே படிக்கும் போது உலக பிரகாரமாய் படிக்கும் போது அது தவறாக போகும். ஆனால் அதனுடைய ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். இந்த யூதா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவர் இல்லையே. அவங்க 4வது தானே யூதா, லேயாளுக்கு 4வதா பிறந்தானே யூதா. ஆமா, உண்மைதான். அதுல முதல்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரூபன் தகப்பன் மஞ்சத்தில் ஏறினதுனாலே அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறான். யாக்கோபு அவன் நிமித்தம் துக்கப்படுகிறான். அடுத்து சிமியோன், லேவி, இவங்க 2 பேரும் ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை அல்லது ஒரு மனுஷனை கொன்று போடுகிறார்கள் அவளுடைய தீரால் விஷயத்துல. அதனால அவங்க 2 பேரை குறித்தும் அவன் வருத்தப்படுகிறான். யூதாவை குறித்து தான் அவன் முதலாக புகழுகிறான். சகோதரால் புகழப்படுகிறவன் நீயே என்று சொல்லி யூதா தான் அதற்கு பிறகு 4வது பையன் தான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வருகிறான். அதிலிருந்து தான் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தினுடைய கணக்கு தொடங்குகிறது. இதை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனத்துல 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த 12 கோத்திரங்கள்ல முதலாவதாக எது வருதுன்னு கேட்டீங்கன்னா யூதா கோத்திரம் வருது. அந்த யூதர்கள் தான் கடைசியாக முதன்மையானவர்களாக இருப்பார்கள், சேஷ்டபுத்திர பாகத்தில் இருப்பார்கள். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதர்கள் தான் நம்ம சொல்றோம் அவங்கள. அதாவது அவங்க 12 கோத்திரம் இருக்கு உள்ள, ஆனாலும் நம்ம வேற எந்த கோத்திரத்தையும் மென்ஷன் பண்றதுல யூதர்கள் தான் மென்ஷன் பண்றோம். இன்னைக்கும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அப்படிதான் நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா சேஷ்டபுத்திர பாகம் அவங்க கிட்ட வந்துட்டதுனால இஸ்ரவேலுங்கிற நாடும் அந்த ஜனங்களும் யூதர்கள் என்கிற பெயராலே குறிக்கப்படுகிறார்கள். இது அங்கே வந்ததான ஒரு விஷயம். இந்த யூதா கிட்ட நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்கு. யோசேப்பை அடிக்கும் போது அவர் செய்த காரியங்கள்லாம் இருக்கு. ஆனால் யூதா ஒரு இடத்துல வழிமாறி போகிறார். வழிமாறி போய் அவர் கானானிய ஸ்திரியை போய் திருமணம் செய்கிறார். அதே 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யூதா போய் ஒரு கானானிய ஸ்திரியை, சுவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு கூட சேர்ந்தான். 38:2 அங்கே அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த 3 பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த 3 பிள்ளைகளிலே முதல் 2 பிள்ளைகள் கர்த்தரால் கொலை செய்யப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை அடித்தார்னு இருக்கு. காரணம் என்னன்னா முதல் பையன் பொல்லாங்கானாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக அவன் பொல்லாதவனாக இருந்தான். அவனுடைய பாவம் என்னவென்று சொல்லப்படவில்லை, ஆனால் பொல்லாதவனாக இருந்தான். கர்த்தர் அவனை அடித்தார். 2வது யூதாவுடைய சந்ததி வர வேண்டும். இந்த யூதாவுடைய சந்ததி வருவதற்கு 2வது பையன் அவளோடு கூட சேருகிறான். ஆனால் சேரும்போது சேர்ந்தால் இது தன்னுடைய சகோதரனுடைய சந்ததியாகத்தான் இருக்கும், தன் பேர் விளங்காது என்று சொல்லி அவனும் ஒரு தவறான காரியத்தை செய்யும் போது அவனையும் கர்த்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் யூதா பயந்து தன் மருமகளை தன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்டு நீ அங்கேயே இரு, என்னுடைய சின்ன பையன் இருக்கிறான், அவன் வளர்ந்து வந்த பிறகு உனக்கு நான் அவனை தருகிறேன். அன்னைக்கு யூத முறைப்படியில ஒருவேளை கணவன் இறந்துட்டா தம்பியோ அண்ணனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு முறையில் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த முறைகள் இருக்கு. ஒரு இள வயது விதவை இருக்கிறார்கள், அல்லது அண்ணன் இறந்து விட்டால் தம்பிக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது இங்கேயும் இருக்கிறது. சில இடங்களில் அதை நாம் பார்க்கிறோம். அந்த முறை அங்கேயும் இருந்திருக்கிறது. அந்த முறையில தான் தாமாரும் போய் காத்திருக்கிறாள். ஆனால் 3வது பையனும் வளர்கிறான். ஆனால் வளர்ந்த பிறகு அங்கே தாமார் கொடுக்கப்படவில்லை அவனுக்கு. ஏன்னா யூதாவுக்கு பயம், 3வது பையனை கர்த்தர் அடிச்சிருவாரோ அப்படின்னு பயம். இப்ப இந்த நேரத்தில் தான் தாமார் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதாவது யூதாவுடைய சந்ததி தாமார் நினைத்திருந்தால், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தாமார் நினைத்திருந்தால் யூதாவுக்கு பதிலாக அவன் பிள்ளையை கொடுக்காததுக்கு பதிலாக தன் தகப்பன் தாயை விட்டு பேசி எனக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்க. ஏன்னா அன்னைக்கு மறுமணம் அங்கே இருக்கிறது. மறுமணம் அங்கே செய்கிறது யூதர்களுக்குள்ளே இருக்குது, இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறது. இவன் இத்தனைக்கும் கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தவன், அதுல பிறந்த பிள்ளைகள் தான் இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வேறொரு முறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த தகப்பன் அல்லது மாமனாருடைய கடைசி வார்த்தை வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த மருமகனை தருவாங்கன்னு பொறுமையோட காத்திருக்கிறார்கள். அந்த பொறுமையோடு காத்திருக்கும் போது மாமனார் அவளுக்கு தன் மகனை தராது போன அப்படின்னாலே இப்பொழுது அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். இந்த காரியம் எல்லாருக்கும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தவறாக இருக்கும். அவள் ஒரு வேசியை போல வேஷம் மாறி அவள் என்ன செய்கிறார், ஒரு நீரூற்று அண்டையில போய் உட்காருகிறாள் என்று 14வது வசனம் சொல்லுகிறது. நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் அப்படின்னு இருக்கு. இப்போ யூதா அங்கே போகிறார். யூதா செய்த காரியங்கள்லாம் நல்லா கவனிங்க. யூதா கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தது முதல் தவறு. ஏன்னா புறஜாதியாருக்குள்ளே பெண் கொள்ளக்கூடாது, அது இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அவர் முதல் தவறு. இத்தனைக்கும் அவர் சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவர்.
ஏன்னா அவருடைய சந்ததியில் தான் இயேசு வரணும், நம்ம அதை மறந்துடக்கூடாது. அந்த சந்ததியில் இயேசு வரணும். அதற்கு பிறகு அவர் 2 பிள்ளை மறுத்தணும், 3வது பிள்ளையை தந்திருக்க வேண்டும். ஏன்னா சந்ததி நிக்குது, யூதா கோத்திரத்தில் இயேசு வரணும், யூதாவுடைய அடுத்த சந்ததி வரணும்னா அவன் பையனுக்கு குழந்தை பிறக்கணும். அந்த சந்ததி வராதபடிக்கு யூதாவே தடுத்து கொண்டு நிற்கிறார். யூதாக்கு என் சந்ததி வளரலையேங்கிற பயம் இல்லை, இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறாரு ஒழிய, அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னொரு என்னுடைய பையனுக்கு வேறொரு பொண்ணை கொடுக்கலான்னு யோசனை இருந்தாரோ என்னமோ நமக்கு தெரியாது பாருங்களேன். ஆனால் தன் பையனை தாமாருக்கு அவர் கொடுக்கவில்லை. தாமார் இடத்துல அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது. 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க, 3வது பையனை எப்படி கொடுப்பது? இப்போ இவர் போகும்போது நீரூற்றாண்டையில் ஒரு வேசியின் இடத்துல போகிறார். பைபிள் படி யூதர்கள் வேசியின் இடத்துல போகக்கூடாது, நம்ம எல்லாரும் தெரியும். பைபிள் படி இல்லை, நார்மலாகவே போகக்கூடாது. இப்போ அவர் அங்கே போகிறார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? தாமார் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பணயம் வைக்கிறாள். அவள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு கஷ்டத்தை தாமார் எதுக்காக படணும்? தன்னுடைய மாமனாருடைய சந்ததி வளரணும், யூதா கோத்திரம் வளரணும், அல்லது இவளுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இவள் நேரடியா போய் எனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொண்டு எடுத்திருக்கலாம், இல்ல வேறொரு மறுமணம் போயிருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க யூதாவினுடைய சந்ததியில் இருக்கு. தேவனுடைய திட்டத்துக்குள்ள அந்த அம்மா வராங்க. அதாவது யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்து வர வேண்டியது நிற்கிறது, அது அடுத்த வளர்ச்சிக்குள்ள வரல. அந்த இடத்துக்குள்ள தாமார் உள்ளே நுழைகிறாள். உள்ளே நுழைந்து அந்த யூதாவினுடைய சந்ததியை அவள் பெற்றுக்கொண்டு போகிறாள். பெற்றுக்கொண்டு போய் வளர்க்கிறாள். அந்த கரு வளர்கிறது. யூதாவுக்கு ஒரு நாள் தெரிய வருது இந்த விஷயம். தெரிய வந்த உடனே அவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டு அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்றார். இது தாமாருடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு மிகப்பெரிய சம்பவம் பாருங்க. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்போது பல நேரங்களிலே நீங்கள் வீண் பழிகளை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களில் அதான் வசனம் சொல்லுது, சிலர் பொய்யாய் உன்மேல் பழியை சொன்னாலும் நீ களி கூற வேண்டுமா. ஒரு பாட்டே இருக்கு, ஒரு பரிசுத்த வாட்டி பாடின பாட்டு, அது வசனத்தில் உள்ள பாட்டு தான். பலர் தீங்கு பொய்யாய் உன்மேல் சொன்னாலும் களி கூறுவாய், இதுவே உன் பாக்கியம் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் மேல பொய் சொன்னாங்கன்னா நீ களி கூறு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. காரணம் வீண் பழி. இப்ப இவர் எதற்காக தன் மாமனாருடைய சந்ததியை கொண்டு வர வேண்டும், யூதா கோத்திரம் வர வேண்டும். அந்த யூதா கோத்திரம் வந்தால் தான் இயேசு வர முடியும். இது பரலோகத்தினுடைய திட்டம். இந்த பரலோகத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவள் எப்படி இருக்கிறாள்? வேஷம் மாறி, வேசியாக வேஷம் மாறி. யோசித்து பாருங்க, ஒரு வேசியா வேஷம் மாறணும், கையும் களவுமா பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்க, கொண்டே போடும். இப்ப யூதா என்ன சொல்றாரு? அவளை வெளியே கொண்டு வாருங்கள். அவர் சொல்ற வார்த்தை என்ன? யூதா அவைகளை பகுத்தறிந்து அவர் சொல்ற வார்த்தை 24வது வசனம், ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளை தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றாள். கல்லெறிஞ்சு கொள்றதில்லை, உயிரோட பேர்ன் பண்ணணுங்கிறான். அப்பேற்பட்டதான தண்டனை அன்னைக்கு இருக்கு. அந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்சும் தாமார் அந்த பிள்ளையை, யூதாவினுடைய சந்ததியை கொண்டு வர வேண்டும். பல நேரங்களிலே தேவ பிள்ளைகள் பல நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது வீண் பழியை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களை குறித்து அவதூறு அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை குறித்து அவர்கள் கேவலமாய் பேசுவார்கள். பல நேரங்களில் அது நடக்குது. அது இன்னைக்கு அதிகப்படியாக ஊழியர்களுக்கும் நடக்குது, அதிகப்படியாக வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு நடக்குது. நான் 2 பேரையுமே சொல்லுவேன். இந்த ஆவிக்குரிய சகோதரிகள் வீட்டில் இருந்து கர்த்தருக்கு உண்மையா வாழணும், தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு உண்மையா வளர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க வீட்டில் அவங்களுக்கு பழியை சுமத்தி செய்யற காரியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப மோசமானதா இருக்கு. தேவனுக்காக வைராகியமா வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வீட்டில் கணவனோ அல்லது மாமனாரோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதன் நிமித்தம் இந்த பெண்ணை தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி தள்ளி விட்டு கணவனுக்கு, தன் மகனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு உட்கார்ந்து நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை குறித்து அவர்கள் சொல்லக்கூடியதான வீணான சொற்கள், அவதூறு சொற்கள். இன்னும் ஒரு படி மேல போய் தாமாருக்கு சொன்ன மாதிரி அவள் வேசித்தனம் பண்ணினாலுங்கிற சொல்றவங்க கூட இன்னைக்கு இருக்கிறாங்க, கூச்சப்படாம. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல கூட இது அதிகமாக நடக்குது. காரணம் என்ன? ஆவிக்குரிய குடும்பத்துல தன் மருமகளை வெறுக்கிறார்கள், அந்த மருமகளை தள்ளி வைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஏதாவது ஒரு பழி, ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ கர்த்தருக்கு உண்மையாய் வாழும் போது இப்படிப்பட்ட வீண் பழிகள் உனக்கு சுமரும் போது ஒரு காரியத்தை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய நீதி ஒரு நாள் நிச்சயம் விளங்கும். நாம் அதுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம்.
பாருங்க 26வது வசனத்துல, யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடுக்காமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. இப்போ அவளுடைய நீதி புரிய வருது, பட்ட பகல் போல மாறுது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில பல நேரங்களில நீங்கள் செய்கிற நல்ல காரியம் அல்லது நீங்கள் தலையிட்டு செய்கிற காரியம் அநேகருக்கு அது தவறாய்த்தான் படும். காரணம், அவர்கள் பார்வை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய குணாதிசயமே குற்றப்படுத்துகிற குணாதிசயமாக தான் இருக்கிறது. ஏன், சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் அவர்களை அப்படி நினைக்க வைக்கிறது என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஆண்டவருக்காக தான் இதை செஞ்சேன், நான் கர்த்தருக்காக தான் இப்படி செஞ்சேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நேரிட்டது, எல்லாரும் என்னை இப்படி ஒதுக்கி கொள்ளக்கூடிய அளவு, இங்க வசனம் பாருங்க, சுட்டரிக்கப்படத்தக்கதாக. அநேகருடைய ஊழியர்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நான் பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரனை இப்பெல்லாம் 2 விஷயம்தான். ஊழியக்காரனை ஏதாவது அந்த ஊழியத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஒன்று அவன் மேலே அவதூறு சொல்வது, பார்க்குறாங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் ஒரு கவலை கிடையாது, அவனை பற்றி ஒரு அவதூறு சொல்றது. 2வது, அதை உடனடியாக ப்ரொபகண்டா பண்ணுவது. அப்படியே ப்ரொபகண்டா பண்ணால் ஒளிஞ்சிருமா? நான் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், உன் நீதி விளங்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருங்கள். உங்கள் நீதி விளங்க பண்ணுவார் கர்த்தர். அவர் நீதி உள்ள தேவன். ஒரு நாள் நீ வேஷம் மாதிரி உட்கார்ந்திருந்தது உண்மைதான், அநேகர் கண்களுக்கு முன்பாக நீ தவறாகப்பட்டது உண்மைதான். ஆனால் நீ செய்த நல்ல காரியத்தை கர்த்தர் ஒரு நாளும் அடைத்து போட மாட்டார். அது தெரிய வரும் ஒரு நாள், உன் நீதி ஒரு நாள் தெரிய வரும். அப்படித்தான் தாமாருக்கு கர்த்தர் செய்தார், அதே தேவன் நமக்கும் செய்வார். நீங்கள் ஒரு நாள்